நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் லக்ஷ்மி. ஹாய். என்ன லக்ஷ்மி இவ்ளோ காலையில? வத வாங்க போற நீ. ஏன்டா இவ்ளோ லேட்? ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சு? இன்னைக்கு கிளையண்டோட பிரசன்டேஷன் இருக்குல்ல? ஆமா, அது 11 மணிக்கு தானே. நீ என்ன கிளையண்டா 11 மணிக்கு நேரா வந்து மீட்டிங்ல உட்கார்றதுக்கு? உன்னோட பிரசன்டேஷனை நீ ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்க வேண்டாமா? ஏய் எல்லாம் ரெடியா தான் இருக்கு. ஃபைனலா ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதான். முடிஞ்சா அந்த ஆளுக்கு ஒரு தடவை போட்டு காமி. ஏதாவது நீ சொதப்பி வச்சு அப்புறம் அத கிளையண்ட் முன்னாடி போட்டு காமிச்சு பயங்கரமான சீன் ஆயிட போகுது. என்ன லக்ஷ்மி பயம் காட்டுற? ப்ரிப்பேரா இருன்னு சொல்றதுக்கு பேர் பயம் காமிக்கிறது இல்ல. புரியுது லக்ஷ்மி. படபடன் சினிமா தியேட்டர் மாதிரி ஸ்லைட் ஓட்டாத. ஒவ்வொரு ஸ்லைடா ப்ளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண. நான் ஒன்னும் பேச போறது இல்ல. ஏன்? எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் ஜாஸ்தின்னு சாருக்கு தெரியும், அதனால அவர்தான் டாக்கிங். இருந்தாலும் நீ எதுக்கும் கொஞ்சம் தயாரா இரு. சரி. சூசன் வராங்களா? இல்ல, நாட் ஃபீலிங் வெல்லாம். நிஜமாவே உடம்புக்கு முடியலையா இல்ல உன் மேல ஏதாவது கடுப்பா? எதுக்கு கடுப்பு? அவங்க பண்ண வேண்டிய பிரசன்டேஷனை நீ பண்ற, அதுக்கு தான். சீச்சி, ஃபோன் பண்ணி பேசினேன், ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்க. ஓகே. நீ இன்னும் கொஞ்சம் நல்ல Dress போட்டு வந்திருக்கலாம்ல. ஐயோ, இது நல்லா இல்லையா? ஓகே தான், விடு. இன்னும் அதுக்கும் சேர்த்து கவலைப்பட ஆரம்பிக்காத. நிஜமாவே Dress நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு. வேற ஏதாவது பேசுறியா? பயமா இருக்கு லக்ஷ்மி. என்ன பயம்? பிரசன்டேஷன் ரெடி பண்ணியாச்சு, அது அவர்தான் பிரசன்ட் பண்ண போறாரு. நீ சும்மா ஹெல்ப் தானே. அசத்துடி. அவர்தான் பிரசன்ட் பண்ண போறாரு, நான் எப்படி அசத்த முடியும்? அப்பா, என்ன கேள்வி இந்த கேள்வி? ஏ லக்ஷ்மி, ஆமா நீ இருப்பல்ல? நான் எதுக்கு? நீ மட்டும் உள்ள இருந்தா போதும். சொதப்பிட மாட்டேன்ல? மாட்டேன். சூப்பரா பண்ணுவ. ஏ லக்ஷ்மி, அந்த டெம்ப்ளேட்ஸ் மட்டும் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியல, கொஞ்சம் சொல்லி தாயே. அது ஒண்ணும் இல்ல, இங்க வா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஆபீசர் ராஜ் இருக்காங்களா? விஷ்ணு. நீங்க விச்சாவோட ஃப்ரெண்டா இருக்கிறதுலாம் எங்களுக்கு அவ்வளவா பிடிக்கல தான். இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நல்லபடியா பிரசன்டேஷன்லாம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you விஷ்ணு. ஹலோ, நீ வேணா ராஜி கூட உள்ள மீட்டிங்ல உட்கார்றியா? நோ 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 நோ. ஏன்பா நோன்னு சொல்றீங்க? பயமா? சச்ச பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் எப்போதுமே சிங்கிளா தான் வரும். கிளையண்ட் நானும் மட்டும் தனியா மீட்டிங் பண்ணனும்னா சொல்லு, நான் பிரசன்ட் பண்றேன். இந்த வாய் மட்டும் உனக்கு இல்லன்னு வெச்சுக்கேன், உன்னை நாய் தூக்கிட்டு போயிடும். டேய் பாஷா 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 பாஷாடா. விஷ்ணு, இந்த பாத்ரூம்ல எல்லாம் வருமே அந்த கருப்பட்டி பாச்சா, அதானே? ஓகே ஓகே, ராஜி கூட நல்லா கலாய்க்கிற மூட்ல தான் இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் ராஜி. Thank you விஷ்ணு. அப்புறம் மச்சா கூட உங்களை வாழ்த்தி 4 வார்த்தை பேசணும்ன்றான். ஆமாண்டா, நீங்க இப்படி பாத்துக்கிட்டே இருங்க, நாங்க நல்லா பேசிடுவோம். சரிடா, நான் பார்க்கல, போதுமா? லட்சுமி, ஏதோ பிரசன்டேஷன்ல டவுட்னு சொன்னியே, எதுவும் வந்தாலும் கூச்சப்படாம கேளு. ஆல் தி பெஸ்ட் ராஜி. ஃபர்ஸ்ட் டைம் பண்ற, நல்லா பண்ணி நல்ல பேர் வாங்க. இதுல என்ன நல்ல பேர் வாங்குறது? எங்களுக்கு பிடிக்கலனாலும் அந்த ஆளு உன்னை திட்டாம இருக்காரு, அது வரைக்கும் போதாதா? ஆல் தி பெஸ்ட், டு வெல். எங்களுக்குலாம் சாக்லேட் கிடையாதா? ஹலோ, இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல டீசென்சியா? டேய், யாருக்கும் தெரியாம உங்க கையில சாக்லேட் வச்சு அமுக்கிறது உங்க ஊர்ல டீசென்சியா? ஹலோ சார். எல்லாம் ரெடி சார். ரெடி சார். இங்கே சார். ஓகே சார். யாரு? விஸ்வநாதன் சார் இங்கதான் வந்துட்டு இருக்காராம். ஐயோ மச்சான், வாடா எகிரிடலாம். அந்த ஆள் நம்மள பார்த்து அடவு கட்டுறதுக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் பண்ணணும்டா. உங்களுக்கு இங்க என்ன வேலை? சார் அது வந்து அவுட். என்ன இதெல்லாம்? சார். நீயும் போலாம். சார் பிரசன்டேஷன். ஒன்னும் தேவையில்ல, எடுத்துட்டு போ. கிளையன்ட் மீட்டிங் முடிகிற வரைக்கும் நான் உன்னை இந்த பக்கமே பார்க்க கூடாது. போ. நீ பிரசன்டேஷன் ரெடி பண்ணிருக்கல? எஸ் சார். ப்ளே பண்ணு. சார், ராஜி அழறா சார். நீ பிரசன்டேஷன் ப்ளே பண்ணு. என்னால யாருக்கும் பேபி சிட்டிங்லாம் உட்கார முடியாது.
எஸ். என்ன ஏன் சார் என்ன வெளியே போக சொன்னீங்க? என்னது? என்ன ஏன் சார் கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருந்து வெளியே போக சொன்னீங்க? ஓ, நியாயம் கேட்டு வந்திருக்க இல்ல? என்ன எதுக்கு சார் இன்சல்ட் பண்றீங்க? அழாத. ஷட் அப். அழாதன்றல. நான் பண்ற எல்லாத்துக்கும் உனக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனாலும் நான் சொல்றேன், உன்னை ஏன் வெளியே போக சொன்னேன்னு. நான் சொல்றது இருக்கட்டும், உனக்கே ஏதாவது தோணி இருக்குமே. என்ன? தெரியல. ஆ? தெரியல சார். எதுக்கு வெளியே போக சொன்னேன்னு தெரியல, ஆனா அழ மட்டும் தெரியுது. என்ன Dress இது? சார், என்ன Dress போட்டிருக்க? Dress கோடு பசங்களுக்கு மட்டும் இல்ல, பொண்ணுங்களுக்கும் தான். புரியுதா? உன் கூட வேலை செய்யறவங்க நல்லா ஸ்டைலா ட்ரெஸ் பண்றாங்களே, அவங்க யாருமே சொல்ல மாட்டாங்களா நீ போடுற Dress சரியில்லைன்னு? எப்ப பாரு பச்சை மஞ்சள் சிவப்புன்னு சந்தைக்கு போற மாதிரியே வருது. கொஞ்சமாவது ஆஸ்தட்டிக் சென்ஸ் இருக்கா உனக்கு? இதெல்லாம் எங்க எடுத்த? உன் கிராமத்துலயா? தலையில மல்லிகைப்பூ வேற. என்ன வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போறதா நினைப்பா? நெத்தியில பட்டை போட்டு கையில வேப்பிலையை கொடுத்தா அப்படியே சாமியாட போற பொண்ணு மாதிரி இருப்ப. இது பாரு, நீ எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணிக்கோ. நீ எப்ப பெரிய ஆளாகி உன் தயவை இந்த ஆபீஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ண தெரியணும். உன்னோட சுடிதார் கலரும் டிசைனும் நான்சென்ஸ். ஒரு பிரசன்டேஷன் வர வெளியால் நம்ம கம்பெனியை பத்தி என்ன நினைப்பான்? உன் ட்ரெஸ்லயே ஒரு ஆஸ்தட்டிக் சென்ஸ் இல்லையே, பண்ற வேலையில அது எப்படி இருக்கும்னு யோசிக்க மாட்டான். இப்ப நீ வெறும் ராஜி இல்ல, இந்த கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களுக்கு பிரசன்ட் பண்ண போற. உன்னோட லுக்ன்றது உன் லுக் கிடையாது, இந்த ஆபீஸோட லுக். அது ஒழுங்கா இருக்க வேண்டாம். நீ இப்படி பட்டிக்காடுத்தனமா இருந்தா உன்னை பாக்குறவெல்லாம் நம்ம கம்பெனி அப்படிதான் நினைக்க மாட்டான். ட்ரெஸ் சென்ஸ்ங்கிறது உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்ல. இல்ல சார், நான் ஊர்ல இருந்து வந்தேன். ஊர்ல பழைய சோறும் பக்கோடா சாப்பிட்டு இருந்த, இங்க வந்து பீஸா பர்கர்னு சாப்பிடல. ஊர்ல பசங்களை பார்த்தா தள்ளி ஓடுவேன், இங்க பக்கத்துல உட்காந்து சிரிச்சு பேசல. இதுக்கெல்லாம் அறிவு இருக்கு, ஆனா ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண மட்டும் தெரியாது இல்ல. when you are in Rome be a Roman. இந்த ஊர்ல எவனும் ட்ரெஸ் போடலன்னா ட்ரெஸ் போட்டவெல்லாம் பைத்தியக்காரனா தெரியும். கலர் கலரா திருவிழாக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்றது, தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு ஆபீஸ் வருது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன் கூட இருக்கவ தானே லட்சுமி, அவ எப்படி இருக்கா பார்த்தல? பாத்தியா இல்லையா? ஏதாவது பதில் சொல்லு. எஸ் சார். உன்னை ஒன்னும் சினிமா ஹீரோயின் மாதிரி ட்ரெஸ் பண்ண சொல்ல, ஒழுங்கா டீசென்டா பிளசண்டா ட்ரெஸ் பண்ண சொன்னேன், அவ்வளவுதான். ஆள் பாதி ஆடை பாதி. நீ ஸ்கூல்ல படிச்சதுல உனக்கு கம்பெனி ட்ரெஸ் எடுத்து தச்செல்லாம் தராது, நீ தான் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கணும். உன்னெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிற நம்ம கிளைண்ட் பிளேஸ்க்கு அமிச்சா வானத்தை வாங்கிடுவ போல. என்ன யோசிக்கிற? காந்தி ஒரு துண்டை மட்டும் பொத்திட்டு வெள்ளைக்காரனை விரட்டலையா? ட்ரெஸ்ல என்ன இருக்குன்னு தானே யோசிக்கிற? வெள்ளைக்காரனை விரட்ட அந்த கெட்ட போதும். அதே வெள்ளைக்காரன்ட்ட வேலை வாங்கணும்னா நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலா ட்ரெஸ் பண்ணணும். உன் மரம் மண்டிக்கு ஏதாவது ஏறுதா? நீ இப்படிதான் இருப்பேன் நட முடிச்சா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வரப்போற விளைவுகளை நீ தான் ஏத்துக்கணும். இதெல்லாம் ஒரு விஷயம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அரை மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். சார், போன்னு சொன்னா கிளம்புன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாம்பே ஹெச்ஆருக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். பர்சனலா ஒருத்தர் அட்டாக் பண்றது தப்பு. ஏன் லக்ஷ்மி, இவ்வளவு நாள் இங்க இருக்கீங்க, இந்த மாதிரி யாராவது நடந்துட்டு இருக்காங்களா? இல்ல. அப்படியே லக்ஷ்மி, அது யாருமே தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. விஸ்வநாதன் மாதிரி நான் யாரையும் பார்த்ததில்ல, அதே மாதிரி ராஜி மாதிரியும் நான் யாரையும் பார்த்ததில்ல. என்ன லட்சுமி இப்படி சேம் சைடு கோல் வச்சிட்டீங்க? உண்மையை சொல்லணும்னா விஸ்வநாதனை தப்புன்னு சொல்ல முடியல, தப்பு இல்லைன்னு சொல்ல முடியல. என்னங்க பேசுறீங்க? நீங்க ஏன் பூ வைக்கிறீங்க, ஏன் ஜட பின்றீங்க, ஏன் கலர் கலரா ட்ரெஸ் பண்றீங்கன்னு கேட்கறது மட்டும் கரெக்டா? கரெக்ட் இல்லதான், ஆனா அவர் சொல்றதுல கொஞ்சம் நியாயம் இருக்கதான் செய்யுது. என்னங்க நியாயம்? நம்ம ஆபீஸ்க்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு, அது தெரியுமா தெரியாதா? ட்ரெஸ் கோட்ல இந்த கலர் ட்ரெஸ் தான் போடணும் போடக்கூடாது என்ன இருக்கா என்ன? அப்படிலாம் இல்ல. அப்புறம் என்ன? இங்க பார் கார்த்திக், எல்லா ரூல்ஸையும் எல்லாரும் ஃபாலோ பண்றது இல்ல. சில சமயத்துல அதை யாரும் கண்டுக்கிறதும் இல்ல. ஆனா பிரச்சனைன்னு வந்தா நம்ம சைட் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது மட்டும் இல்ல, பேக் எண்ட்ல வேலை செய்யறவங்க முன்ன பின்ன இருந்தா பரவாயில்ல, ஆனா ப்ரொஃபஷன் வரும்போது முன்னாடி நிக்கிறவங்க கரெக்டா இருக்கணும்ல. எனக்கு இந்த லாஜிக் புரியவே இல்லைங்க.
போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு அங்கே ஒரு ஆளை மதிப்பாங்க, பண்ணுற வேலையை வச்சு தானங்க மதிக்கணும். கார்த்தி கம்யூனிஸ்ட பேச ஆரம்பிச்சிட்டான். இனிமே கார்த்திய யாராலுமே கன்வின்ஸ் பண்ண முடியாது. இங்க பார் கார்த்திக், உன்னோட கோவம் நியாயமானதுதான். ஆனா அவர் சொல்றதுலயே கொஞ்சம் நியாயம் இருக்குதா செய்யுது. இந்த வளவள கொலக்கொலாம் வேலைக்கு ஆகாதுங்க. இந்த மேட்டரை பெரிய இஷ்யூ ஆக்க போகிறேன். மச்சான், சுத்தி இருக்க நம்மளாம் பொங்கி எழறோம். ஆனா சம்பந்தப்பட்ட ராஜி சைலண்டா இருக்காங்க. என்ன ராஜி, உனக்கு என்ன தோணுது? வாய் திறந்து பேசுங்க ராஜி. உங்க கருத்து தான் இங்க ரொம்ப முக்கியம். என்ன சொல்லணும்? விஸ்வநாதன் நல்லவரா கெட்டவரா? அது எதுக்கு தேவையில்லாம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு? இப்ப என்ன, அவருக்கு மாடர்ன் ட்ரெஸ் போடணும் அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு. போதுமா? என்ன லட்சுமி, உன் ஃப்ரெண்டு சிங்கத்தை சாச்சிட்டாங்க. ஓஹோ, நாங்கள் பூ வைக்காத நல்லா ட்ரெஸ் பண்ணுன்னு சொன்னா அது உனக்கு இன்சல்ட்டு. அதே விஸ்வநாதன் சொன்னா ஓகேன்னு தலையாட்டு வருவல்ல. இல்ல கார்த்திக், அது எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. டேய் டேய் டேய், இவன் ஒருத்தன். ஹாய். ஹாய், என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, சும்மா அப்படியே ஒன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். டேய் விடாதடா, எனக்கு தெரியாத அவனை பத்தி. உனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா மட்டும்தான் இங்க வருவேன். பா, என் மனசு அப்படியே படிச்சு வச்சிருக்க. நிறைய மட்டும் நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். நரி. ஓகே ஓகே ஓகே, கோச்சிக்காத. என்ன விஷயம்னு சொல்லு. லட்சுமி, என்ன? நம்ம கோனே ஃபால்ஸ் போலாமா? கோனே ஃபால்ஸா? என்ன திரும்பவும் ராஜி கார்த்திக் கிட்ட ஏதாவது பேசணுமா? இல்ல லட்சுமி, இது வேற. என்ன வேற? இல்ல, கோனே ஃபால்ஸ் போக போறது நம்ம 2 பேர் மட்டும்தான். நம்ம 2 பேரா? என்ன திடீர்னு? இல்ல, விஸ்வநாதன் என்ன கூப்பிட்டு குறி கூட்டு தலையா அந்த தலையான்னு திட்டா லட்சுமி. சிரிக்காத லட்சுமி. இல்ல இல்ல, விஸ்வநாதன் உன்னை திட்டுறதுக்கும் நம்ம கோனே ஃபால்ஸ் போறதுக்கும் இப்ப என்ன சம்பந்தம்? அது வந்து என் மீச முடியல மாத்த சொல்றாரு லட்சுமி. சரி, நான் என் உயிரை கூட கொடுப்பேன். ஆனா யாருக்காகவும் எதுக்காகவும் ஏன் பொறு. இப்ப எதுக்கு கெட்ட வார்த்தை பேசுற? யாருக்காகவும் அத கொடுக்க மாட்டேன், அதானே? ஆமா லட்சுமி, முடிய வெட்டிட்டு மீச எடுத்துட்டா என்னோட பர்சனாலிட்டி காலி ஆயிடும் லட்சுமி. அந்த பொறாம புடிச்சவன் அதுக்கு தான் சொல்றான். ஆமா, அவருக்கு வேற வேலை இல்ல பாரு. இவரை பார்த்து பொறாம படுறதுதான் அவருக்கு வேலை. நிஜமாதான் லட்சுமி. சரி, அதுக்கு என்ன இப்போ? கண்டிப்பா முடிய வெட்டணும்னா நான் என் வேலையை விட்டே போயிருவேன். அட பாவி. ஆமா லட்சுமி. அதனால இங்க இருக்கிறப்பவே இல்ல, கோனே ஃபால்ஸ் ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம் பாக்குறேன். எதுக்கு? அங்க வச்சு ஒரு விஷயம் சொல்லணும். ஒண்ணும் தேவையில்ல, எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லு. அது இல்ல லட்சுமி, ஒரு ஃபீலான இடத்துக்கு போய் மனசுல இருக்கிறத சொன்னா அது. ஏண்டா எதுவுமே ஒரிஜினலா யோசிக்க மாட்டியா? அசிங்கமா கார்த்திக் ராஜி மேட்டர் ரீமேக் பண்ற. அப்ப என்ன பண்ணலாம் லட்சுமி? இங்க பாரு, முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. ப்ரோபோஸ் பண்றது இப்படி லொகேஷன் பார்த்து டைம் பார்த்துலாம் நடக்க கூடாது. அது ஒரு ஃப்ளோல நடக்கணும். அப்போ அவங்க மட்டும் பிளான் பண்ணி போனாங்க. அது லூசுங்க லட்சுமி. ஹே, பிளான் பண்ணி போனாங்களே, சொன்னாங்களா? இல்ல. எப்படி சொல்ல முடியும்? கப்புன காரிடார்ல ஐ லவ் யூன்னு சொல்லி ஹக் பண்ணா மேட்டர் ஓவர். லட்சுமி, என்ன? கொஞ்சம் காரிடார் வரைக்கும் வாயேன். அடிங். என்ன லட்சுமி? ஒரு பேச்சுக்கு சொன்ன. நிஜமாவே காரிடார்ல கட்டி பிடிச்சா உன் வேலை போயிடும். ஆனா லவ் ஒர்க் அவுட் ஆயிடும்ல. அட பாவி, அப்ப அதுக்கும் தயாரா தான் இருக்கியா? ஆமா லட்சுமி, இந்த ஆபீஸ் சேர்ந்தது எதுக்கு நினைக்கிற? வால்மார்ட்டுக்கு வசதி பண்ணி கொடுக்குவா? நல்ல பொண்ணா பார்த்து வாழ்க்கையில செட்டில் ஆகலாம் தான். அதுதான் நம்ம டார்கெட்டே. நீ மட்டும் ஓகே சொன்ன, டார்கெட் அச்சீவ்டு. உன்னை இன்சென்டிவா வாங்கிட்டே போயிட்டே இருப்பேன். போவ போவ. ஏன் லட்சுமி, இதுல என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு உன்னை பிடிக்கணும்ல. பிடிச்சிருக்கு தானே? அதை எப்படி சொல்ற? ஹலோ, அவத்த பையா பாட்ட அதர்வா கருத்தது அதிகமா கேட்ட நம்ம தான் தெரியும்ல. அதான் உனக்கு தெரியுதுல, அப்புறம் என்ன? விஷ்ணு, நீ என்னோட நல்ல ஃப்ரெண்ட். டாம் இட். என்ன டாம் இட்? இந்த கதையை தான் ராஜுவும் காத்தியும் பண்ணிட்டு இருக்காங்க. நீனும் அதே சொன்ன அப்படி. ஆமால. ஆமாவா இல்லையா? ஆமா. அதனால நம்ம கதை வேற. ஆனா நம்ம கதையில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? என் அம்மாக்கு கார்த்திக் தான் பிடிச்சிருக்கு. அத பத்தி கவலைப்பட வேண்டியது ராஜி. ஹலோ. பின்ன என்ன லட்சுமி, உங்க அம்மாக்கு கார்த்தியை பிடிக்கும் பார்த்தியை பிடிக்கும்ன்றதெல்லாம் ஒரு விஷயமா? உனக்கு என்னதுன்னா பிடிச்சிருக்கு?
என்ன சத்தமே இல்லாம ஊ சொல்ற? என் அம்மாக்கு உன்னை பிடிக்கணும் விஷ்ணு. வேணா நேரா சொல்லு லட்சுமி. உங்க அம்மாவுக்கு பிடிக்கணும், உங்க தெரு குறுக்காவுக்கு பிடிக்கணும்லாம் காரணமா சொல்லாத. என்னடா இவ்ளோ தெளிவா பேசுற? வேலை போயிடும் தெரியறப்போ ஒரு தெளிவு வரும்ல, அதான். சரி, இத பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். என்ன லட்சுமி இப்படி சொல்லிட்ட? டேய், நான் கொஞ்சம் யோசிக்கணும். இவ்வளவு நாள் யோசிக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன இன்னைக்கு ஃபுல்லா என்ன கலாய்க்கலான்னு பாக்குறியா? இல்ல எஸ் ஆர் நோன்னு சொல்லு லட்சுமி. இவனுங்க வேற. ஹலோ. சார் சொல்லுங்க சார். ஐயோ சார், இது ஏன் சார் என்கிட்ட சொல்றீங்க? சரி சார், ஓகே சார், ஓகே சார். யாரு? HR டேவிட். என்னவா? இல்ல காவியா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களாம். அதனால அவங்க கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுன்னு சொன்னாங்க. என்ன? அவங்களுக்கு இங்க வேலை கிடைச்சிச்சான். லட்சுமி, அதே அவர் என்கிட்ட சொன்னானே தெரியல. உனக்கு சத்திய சோதனை ஆரம்பிச்சிருச்சு தம்பி. பாப்போம் நீ இதை எப்படி தாண்டி வரேன்னு. ஆமாவா இல்லையான்னு உன்கிட்ட நான் அப்புறமா சொல்றேன். நீ இப்ப கிளம்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த லெட்டர் அவன்கிட்ட நீ கொடுத்தியா இல்லையா? அவன் டேபிள்ல வச்சேன். கையில கொடுத்திருக்கலாமே. நீங்க தான் வேணான்னு சொன்னீங்க. ஆமால்ல. அவன் அந்த லெட்டரை படிச்சானா இல்லையான்னு தெரியலையே. கண்டிப்பா படிச்சிருப்பான். அப்புறம் எதுக்காக அதை பத்தி அவன் எதுவுமே பேசல? ஒருவேளை அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ என்னமோ. அப்படியா நினைக்கிற? இல்ல, கேட்டேன். அப்படி தெரியல. அவன் என்கிட்ட பேசுறப்போ அதுல நிஜமான அன்பும் அக்கறையும் எனக்கு தெரியுது. ஐ கேன் ஃபீல் இட். இல்ல, பொதுவா அவன் யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப நிஜமா பழகுற டைப் தான். இல்ல இல்ல, இது வேற. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அதை என்னால உணர முடியுது. லெட்டர்ல என்னோட பேர் இல்லைன்றதுனால தெரியலையா? இல்லையே, அதுல பேர் இருந்த மாதிரி இருந்துச்சே. அது எப்படி உனக்கு தெரியும்? இல்ல, லெட்டர்னு சொன்னீங்க, அதுல நீங்க போட்டிருப்பீங்கன்னு நான் யோசிச்சேன். எனக்கு என்னமோ பேர் போடாததுனால யாருன்னு புரியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டானோன்னு. டேபிள் மேல வச்ச லெட்டரை பார்க்காம இருக்க சான்ஸே இல்ல. ஒருவேளை அந்த லெட்டர் புரியலையா? என்ன? இல்ல, நீங்க லெட்டரா எழுதுனீங்களா பொய்டிக்கா வேற மாதிரி எழுதுனீங்களான்னு தெரியல, அதான் கேட்டேன். ஏய், லெட்டரை பிரிச்சு படிச்சீங்களா ரெண்டு பேரும்? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன சூசன், எங்களை போய் அப்படி நினைச்சிட்டீங்க? சத்தியமா அதுல என்ன இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது லெட்டர்னே எங்களுக்கு புரியுது. அன்னைக்கே சொன்னனே. ஆமா இல்ல, அது லெட்டர்னு சொன்னீங்க, ஆனா இதுன்னா எனக்கு தெரியாது. அது போயம்னு லட்சுமிக்கு எப்படி தெரிஞ்சது? சேச்சே, பொய்டிக்கா ஏதாவது எழுதுனீங்களா இல்ல நேரா எழுதுனீங்களான்னு கேட்டேன். ஓ, சத்தியமா படிக்கல. படிச்சாலும் தப்பில்ல. ஆனாலும் படிக்கல. அவன் லெட்டர் பத்தி உங்ககிட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ணல? சரியான கல்லூலி மங்க. எனக்கு தேவையா இதெல்லாம்? என்ன பார்த்தா எல்லாரும் நடுங்குவாங்க. நான் என்னடானா இவனை பார்த்து நடுங்குறேன். முடிவு பண்ணியாச்சா? என்ன? இல்ல, அன்னைக்கு வேணுமா வேணாமான்னு குழப்பமா இருந்துச்சுன்னு சொன்னீங்க, அதான் இப்ப முடிவு பண்ணியாச்சான்னு. முடிவு பண்ணாமல லெட்டர் எழுதுவ? கார்த்திக்கு வேற யார் மேலயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்படி ஏதாச்சும் சொல்லியிருக்கானா? ஆமாவா இல்லையா? ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா தலையாட்டுறீங்க. இல்ல, ஹலோ, நீயே சொல்லு. இல்ல, காலேஜ்ல ஒரு லவ் இருந்துச்சு. ஏஞ்சல், அந்த லவ் தான் பிரேக் ஆயிடுச்சே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கார்த்திகே சொல்லியிருக்கான். ஓ, ஆமா, அவனும் நானும் எல்லாம் பேசுவோம். அப்புறம் என்ன யோசனை? ஒருவேளை வயசை யோசிக்கிறானோ என்னவோ. நோ நோ, வயசு கூட இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்றதுல தப்பே இல்ல.
அவனே சொல்லியிருக்கான். அவங்க வீட்டை பத்தியும் அவன் கவலைப்பட மாட்டான். இல்ல அவங்க அப்பா அம்மா சொன்னா கார்த்திக் கேப்பான். அதெல்லாம் அப்புறமா தான் யோசிக்கணும். இப்போ அவனை பிடிச்சிருக்குன்னு எப்படி சொல்றது? எஸ்எம்எஸ் ஏதாவது ம்? ம்ஹும். பேசாம அவனை ஒரு அழகான தனியான இடத்துக்கு கூட்டிட்டு போய் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு ஓப்பனா சொல்ல வேண்டியதுதான். எப்போ? ஆகஸ்ட் 28. அன்னைக்கு என்ன? என்ன விளையாடுறீங்க? உங்க 2 பேருக்கும் நிஜமாவே தெரியாதா என்ன? ம்ஹும். கார்த்திக்கோட பர்த்டே. ஓ ஓ அன்னைக்கு அவனுக்கு நான் கொடுக்க போற பரிசு இதுதான். பரிசா இல்ல பல்பான்னு தெரியல. ஆனா அன்னைக்கு சொல்லிட போறேன். இதுக்கு மேல தள்ள வேண்டான்னு பாக்குறேன். எனக்கு என்னவோ அவன் மாட்டேன்னு சொல்ல மாட்டான்னு தான் தோணுது. ம். இன்னும் 2 வாரம். கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ் நவ்.